தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெக் டிப்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 4 அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 MBக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 4 அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட மொபைல் மாடலை டைப் பண்ணி என்னோட மொபைல்ல G சென்சர் இருக்கா, ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்கா, கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கா, என்னோட மொபைல்ல என்ன சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க மொபைலோட டீடைல்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னால மட்டும் கிடையாது, எல்லாராலையுமே எல்லா மொபைலோட ஸ்பெசிபிகேஷனை ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் நிறைய மாடல்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால எல்லா மாடலோட ஸ்பெசிபிகேஷனும் நம்மளால ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப என்னோட மொபைல்ல இருக்க டோட்டல் ஃபியூச்சரையும் நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா மை டிவைஸ். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா உங்க பிராண்ட் என்ன மாடல் நம்பர், என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க, சீரியல் நம்பர், ஆண்ட்ராய்டு ஐடி, உங்க ஸ்கிரீன் ரெசல்யூஷன் போன்ற எல்லாமே கொடுத்திருப்பாங்க. உங்க டிவைஸோட டோட்டல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மேல மெனு பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா OS, CPU, பேட்டரி, மெமரி, நெட்வொர்க், சென்சார், ஃபியூச்சர், யூசர் ஆப், சிஸ்டம் ஆப் போன்ற எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம OS சூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் யூஸ் பண்றேன், பில்ட் ஐடி, பில்ட் டைம், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மெனுல போயிட்டு CPU சூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்க CPU மாடல், உங்க RAM, அதுக்கப்புறம் எத்தனை கோர் யூஸ் பண்ணிருக்காங்க போன்ற எல்லா CPU டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மெனுல என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் சென்சார்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். என்னோட மொபைல்ல பாத்தீங்கன்னா 6 சென்சார் இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் மொபைலில் என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறத டோட்டலாக காட்டிடும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறப்பையும் வேற அப்ளிகேஷன் நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்கள் மெனு பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி தான் மாறுவீங்க. இதுக்கு பதிலாக இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஷார்ட்கட்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பிடிக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா டாஸ்க் பார். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா மேல டாஸ்க் பார் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணோடனே கீழே பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ஆரோ வந்திருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ண டாஸ்க் பார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதாயிடும். மேல பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஆப்ஸ்னு 3ஆவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கண்டிப்பா கிளிக் பண்ணிட்டு எனேபிள் டிசேபிள் யூசேஜ் அக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க செட்டிங்ஸ்குள்ள போகும். இதுல டாஸ்க் பார் கீழே லாஸ்டா இருக்கு, அதை ஆன் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணா மட்டும்தான் கீழே இருக்க அந்த டாஸ்க் பாரை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வந்துறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். நான் யூடியூப் ஓபன் பண்றேன். யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்பயே நான் ரீசெண்டா யூஸ் பண்ண அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணா கீழே இருக்க அந்த டாஸ்க் பார் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபேஸ்புக் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல இருந்து டைரக்டா அந்த ஃபேஸ்புக் போயிடுச்சு. திரும்ப டாஸ்க் பார் கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ ஓபன் பண்ணுங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் சூஸ் பண்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கு இன்ஸ்டன்டா போகணும்னா இந்த டாஸ்க் பார் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வந்தாலும் சரி இந்த டாஸ்க் பார் அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண அப்ளிகேஷனை
இன்ஸ்டன்டா கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். அதிகமா ஷார்ட்கட் லைக் பண்றவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போட்டு நம்ம போயிடுவோம். சில டைம் பேட்டரி ஃபுல் ஆயிட்டு அது சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். அதனால நமக்கு பேட்டரி ஃபுல்லானா அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் அலாரம். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு கீழே காட் இட் கிளிக் பண்றேன். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்க பேட்டரியோட லெவல் கொடுத்திருப்பாங்க. மத்த எல்லா செட்டிங்ஸுமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு வேணும்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அலாரம் வால்யூம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அலாரம் ஆன் பேட்டரி லெவல், அதாவது 100% வந்தோடனே அலாரம் அடிக்கணுமா இல்ல பர்டிகுலர் பர்சன்டேஜ்ல வந்தோடனே எனக்கு அலாரம் அடிக்கணுமா அப்படிங்கறதையும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலாரம்க்கு வைப்ரேஷன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். மேல பாத்தீங்கன்னா அலாரம் டோன்ல டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்க மொபைலோட டிஃபால்ட் டோன் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்பெசிபிக்கான டோன் கூட வச்சுக்கலாம். சோ நான் டிஃபால்ட்டான டோனே வச்சிடுறேன். கீழே பாத்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ் பக்காவா செட் பண்ணிட்டோம். இப்போ நான் சார்ஜர் பின் பிளக் பண்றேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க நாட் சார்ஜிங்னு இருந்தது சார்ஜிங்னு வந்துடும். அதே மாதிரி ஸ்கிரீன் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. டேபிள்ல வச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீனை லாக் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேட்டரி ஃபுல் ஆனோடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வெப்சைட்ல ஏதாவது ஒரு டாபிக் பத்தி சர்ச் பண்ணுவாங்க. அந்த டாபிக்கான விஷயத்தை ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. ஆக்சுவலா அந்த பேஜோட லென்த் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீளமா இருக்கும். அதனால ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி திரும்ப ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. சோ இதுக்கு பதிலா அந்த டோட்டல் பேஜ் எவ்வளவு லென்த்தா இருந்தாலும் ஒரே ஸ்னாப்ஷாட்ல நம்மளால எடுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் கேப்சர் ஃபார் வெப். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இருக்காது. சர்ச் பக்கத்திலே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நார்மலா கூகுள் குரோம் யூசி பிரவுசர் மாதிரி தான். நார்மலா பிரவுசர் ஆப்ஷன் தான். நார்மலா நீங்க வேற பிரவுசர்ல எதுவும் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். இந்த பிரவுசர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரே ஸ்னாப்ஷாட்டா எவ்வளவு லென்த்தான பேஜா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்னு பண்ணி காட்டுறேன். மேல கூகுள்னு டைப் பண்ணி சர்ச் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. சோ இந்த பிரவுசர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல்லா டைப் பண்ணணும். நான் google.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்றேன். இப்போ கூகுள் வந்துருச்சு. இப்போ ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணலாம். சோ நான் விக்கிபீடியா போறேன். விக்கிபீடியால சர்ச் பார்ல ஏதாவது ஒரு டாபிக் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு டீடைல்ஸ் வந்துருச்சு, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட டோட்டல் டீடைல்ஸ் நமக்கு லென்த்தா கொடுத்துருப்பாங்க. நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன் பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேஜையும் நான் ஒரே ஸ்னாப்ஷாட்டா எடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே ஒரு பிரஷ் மாதிரி வந்து அனிமேட் ஆயிட்டு இருக்கும். அந்த அனிமேஷன் முடிஞ்சோடனே கீழே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த அனிமேஷன் முடிஞ்சோடனே கீழே ஒரு ஆப்ஷன் வந்துடும், சேவ்டு போட்டோ பை கேலரி அப்படின்னு வந்திருக்கும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா வியூன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரி ஃபோல்டருக்குள்ள போயிடும். இங்க நமக்கு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும், ஸ்க்ரால் கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்த இமேஜ் இருக்கு, இதை நான் கிளிக் பண்றேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் பேஜையும் ஒரே ஸ்னாப்ஷாட்டா எடுத்து கொடுத்துருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் சைஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணா அந்த வெப்சைட்ல பார்த்த டோட்டல் விஷயமும் லாங்கா ஒரே ஸ்னாப்ஷாட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு லென்த்தான பேஜையும் ஒரே ஸ்னாப்ஷாட்டா எடுக்க முடியும். இந்த 4 அப்ளிகேஷன்ல எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு மறக்காம எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த 4 அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.